அந்த 5600வது நாடக விழாவில் நம்முடைய இன்றைய முதல்வர் அவரும் அதில் பேசுகிறார். அதில் சொல்கிறாரு, நாடகத்தில் மாத்திரம் இல்லை, நேரில் பார்க்குற நேரத்தில் கூட அவர் நம்மளெல்லாம் சிரிக்க சிரிக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய பேசுவார். ஆனால் எந்த கட்சியும் சேராத ஒரு அடையாளத்தை இன்னைக்கு காட்டிகிட்டு இருந்தாலும் அவர் உள்ளத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தனக்கு தலைவர் என்ற நிலையிலேயே அவர் இருந்து கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க. என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா, நான் அன்னைக்கு நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுகவில் போய் சேருவோன்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தேன், நான் சேரலை. ஏனென்றால் எனக்கு டக்கு டக்குன்னு ஒரு கட்சி மாறி மாறி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக எந்த கட்சி, எப்போ நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏ இல்லை, எனக்கு மயிலாப்பூரில் வேலை ஆகணும், வேலை ஆகணும், எம்எல்ஏ இருக்கார் வேலு, அதுக்கப்புறம் என்ன வேணும், அவ்வளோதான். எம்பி இருக்காங்க தமிழச்சி, அவ்வளோதான். அதுதான் எல்லா இடத்துலையும் நானே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொண்டதுனால அவர் பேசினார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவர் என்னை பாராட்டினதில் ஹையஸ்ட் அந்த ஒரே ஒரு இதுதான், அந்த 5600வது நாடக விழா அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். அப்போ கொஞ்சம் ஹெல்த் அவருக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அவர் சொன்னார், அது பாருப்பா, என்னால் 3 மணி நேரம்லாம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக ட்ராமா பாருங்கள், 1 மணி நேரம் ஃபங்க்ஷன், கரெக்டாக நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா 8:58க்கு நான் உங்களை விட்டுடுறேன் சார் அப்படின்னு. அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கடுமையான ஒரு சூழ்நிலை. முதன்முறையாக கலைஞர் 6 மணிக்கு வர வேண்டியவர் 6:58க்கு தான் ஹாலுக்குள்ளே வரார். வந்த உடனே, என்னப்பா நான் லேட்டாக வந்துட்டேனேப்பா அப்படின்னா. பரவாயில்ல சார், சொன்னபடி நான் உங்களை விட்டுருக்கேன். நாங்களே எங்கள் ட்ராமாவில் ஒரு பாலிசி வச்சுருக்கோம், நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக இதுக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, உட்காருங்க என்ன உட்கார சொல்லிட்டு அப்படி கை காமிச்சு ட்ராமா ஆரம்பிச்சது. அந்த 2 மணி நேர நாடகத்தை அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது 1 மணி நேர ட்ராமாவாக சுருக்கி ட்ராமா முடிச்சிட்டேன். கரெக்டாக 7:58க்கு முடிச்சுட்டேன். அவர் மேடைக்கு வந்துட்டார், பேசுகிறார். முதல்ல மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையை அமெரிக்காவில் நிறுவுவதற்கு என்னுடைய மேடையை தான், இந்த மேடையில் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார் ஃபஸ்ட்டு டைம். அது அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவ்வளோ பெரிய வள்ளுவர் சிலை, இங்கே அவ்வளோ ஹைட் இருக்கும். வள்ளுவர் அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அதே மாதிரியான வள்ளுவர். அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு சட்டமன்ற வாஞ்சிநாதன் ஒரு டைட்டில் கொடுத்தார் கலைஞர். இது நான் வாங்கின எத்தனையோ பட்டங்களை விட மிகப்பெரிய பட்டமாக நினைக்கிறேன். வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி பண்ணிவிட்டு, அது காமராஜர் காலத்தில் கடைசியில் அந்த அடிக்கல்ல மாத்திரம் துணி துவைக்கிற கல்லாம் மாற்றி போட்டாங்க. அதை பார்த்துட்டு தென்காசியில் இருக்குது. ஒரு தடவை குமரியானந்தன் பார்க்கும்போது சொன்னேன். அதை நான் சொன்னேன், எந்த ஜாதி அடிப்படையிலும் பார்க்காம ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் கட்டணும்னு நான் கோரிக்கை விடுத்த போது அவர் சொல்கிறார், சட்டமன்ற வாஞ்சிநாதன் கேட்குறார், நம்ம என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அதை செய்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா இங்கே யார் என்ன கேட்குறா, அது கரெக்டான விஷயமா இருந்ததுன்னா உடனே உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்றைக்கி நான் நினச்சேன், அது அவர் எந்த விஷயமா இருந்தாலும், மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷனில் சிஎம் வர்றாருன்னா அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படிங்கிறார். எவ்வளோ பேர் கேட்போம், அதெல்லாம் வரல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு அந்த குடும்பத்தினுடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா நான் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு. நான் ஒரு கண்ணாடி மாதிரி, எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த நாடக விழாவில் கடைசியில், நாடகத்தில் 10-15 காட்சிகள் ஆனாலும் ரசிக்கின்ற கருத்துக்களை மருந்து கேப்சூல் போல் கொடுத்த இந்த திறமையை நடிகவேல் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு இன்றைக்கு எஸ்.வி. சேகரிடம் காண்கிறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு. இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி அப்படிங்கிற மாதிரி. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த கடைசியாக லாஸ்ட்டு சட்டமன்றத்தில் வரும்போது அந்த பேசும்போது சொன்னேன்,
இந்த பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற வளாகத்தில் 5 முறை தமிழக முதல்வராக இருந்த நம் கலைஞருக்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும்னு அன்றைக்கி நான் பேசினேன். அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நாம் ஆசைப்படுறது வேற, நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம். இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவன் சபிச்சிட்டான். நான் சபிக்கல. மொத்த நொண்டி அடிச்சுட்டே வரும்போது கொடுக்க பள்ளத்தில் விழுவான்னா உழப்போறடா அப்படின்னு சொல்கிறோம். இவன் சபிச்சிட்டான்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காக சொல்கிறேன். அது எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய குணம். நான் இது நான் வேலு அவர்கிட்டே சொன்னேன், இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு ஏதாவது நான் ஒரு நாள் திடீர்னு நானே உங்கள் மேடையில் பேசிட்டு போகிறேன் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் வேணான்னு, நான் கூப்பிட்றேன் உங்களை கரெக்டாக வாங்க அப்படின்னு தான். ஏன்னா வேலு போன்றவர்களுக்கு கூட நாம் ஒருத்தரை அழைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தர்மசங்கன் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர் தான் வேலு போன்றவர். எனக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை. நீ நண்பர் அவர் சொன்னாரானா, அதோ புக்கை கொடுக்க அருமை நண்பர் திரு S.V. சேகர் அவர்களுக்கு அன்புடன் M.K. ஸ்டாலின் கையெழுத்து கொடுது. இது இருக்கு. அதனால் இல்லை நான் இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் இந்த ஃபோட்டோவை பெருசாக மாட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக நாம் சட்டத்தை மதித்து நிறுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியதுன்னு பார்த்தா அவர் புக்கை படித்தாலும் சரி, அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலும் சரி, கற்றுக்கிட்டே இருக்கலாம். லைஃப்பில் ஒருத்தர் எப்படி தைரியத்துடன், துணிச்சலுடன், தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கலைஞனாக இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலைஞர்னா அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கலைஞரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. கிடைக்கிறவங்க பயந்துருவான், நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன். அது என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும். பலகீனங்கள் இல்லாதவன். அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்கன்ற பயம்லாம் எனக்கு கிடையாது. நான் யாரையும் சொல்ல, சாதாரணமாக பேசினாலே நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிறீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக சொன்னேன், மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும் அப்படின்னு. அதான் வந்திருக்கு. ஏனென்றால் உழைப்பு இருக்கணும். நம்ம வெற்றி பெறணும். பொது வாழ்க்கையில்னா மக்கள்கிட்ட போகணும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும். சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் பேசலை. அந்த மாதிரி இந்த மேடையில் எப்படி பேசுறது சரியாக இருக்காது. அதனால் மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னை அழைத்து பாராட்டியதற்கு என்னுடைய, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகணும். இந்த பாருங்க, கிட்டத்தட்ட 21 கேமரா வந்திருக்கு. நாளைக்கு இன்னி ராத்திரிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தலைப்பு என்ன வேணால் கொடுப்பாங்க, அதை நான் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவங்க கேட்குறது கொடுக்குற தலைப்புக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். 9841023545 இதான் என் நம்பர். யாராவது இந்த ரா ஃபுட்டேஜை மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க, உங்கள் எம்பளம் போடாமல். ஏன்னா சிலது வேணும்னா கட் பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க. அதெல்லாம் இல்லாத மொத்த பேச்சு எனக்கு இருந்ததுன்னா அதை நான் போட்டு காமிக்கிறதுக்கும், நான் என்னுடைய ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும், உங்கள் அனைவருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களில் தொடர் வெற்றிகளையும் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.